இருக்கிறேன். லட்சம் கணக்கில் 25 லட்சம் வாங்கியிருக்கிறேன். நான் கூட 25,000 சொல்லிக்கிறேன். 25 லட்சம் வாங்கியிருக்கிறேன். உன்னை நம்பிதான் அவர் குட்டுக்கிறார். அவ்வளவு போடும். மற்ற நடிகருக்கு பாத்தீங்கன்னா நீ மொத்தமா வாங்கி வச்சுக்கிறேன். 500 ரூபாய் ஐயருக்கு கொடுக்கணும்னு 500 ரூபாய்க்கே நீ இவ்வளவு சிரிக்கிறிய. 25 லட்சத்துக்கு என்ன பண்ண கிடையாது. வாங்கி ஊடு கட்டுறீங்கோ, நான் அப்படி கிடையாது. 1 லட்சத்தை வாங்கி ராஜபாளையம் போய் டாபர் மேன் நாய் வாங்கி நீ ஒரு டாப்பர், அது ஒரு டாப்பர். நாய் எனக்கு வாங்கி கட்டி போட்டு ஒரு வேலை நான் கம்பெனிக்கு வர மாட்டேன்னு சொன்னா எல்லாம் கும்பலி சேர்ந்து பைக் எடுத்துக்கின்னு என் வீட்டுக்கு வருவீங்க. கண்டிப்பா வருவோம். நீங்க கொடுத்த பணத்துல நாய் வாங்கி கட்டி போட்டுக்கிறப்ப அப்போ ஓனர் வர சொல்ல அந்த நாயை அவுத்து விடுவேன். பணம் கொடுங்க. நடக்க வேண்டும். ஐயர் வேணுமே. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். அந்தனர்கள் வேதம் போது அழகாக திருமணம் நடக்கணும். ஐயர் இல்லாத கல்யாணம் பண்ண முடியாது. ஐயர் மந்திரம் எனக்கு தெரியல. எங்க அப்பா செத்துட்ட பிறகு எங்க அம்மா 10 வருஷமா ஐயர் வீட்டுல வேலை செய்தாங்க. எங்க அம்மாவை ஐயர் வேலை செய்திருந்தாரு. ஐயர் வீட்டுல எங்க அம்மா வேலை செய்தாங்க. அப்பதான் நானே பிறந்துக்கிறேன். ஐயர் வீட்டுல நீ பிறந்த வீட்டுல அம்மா வேலை செய்திருந்தாங்க. அப்பதான் நீ பிறந்தியா? ஐயர் கூட போற ஐயர் வச்சுக்க பெரிய மனுஷன் பாக்குற பல்ல கொட்டு போடும். யாரையா கேக்குற? சத்தியமா கிடையாதியா? அவர் சொல்றது உண்மைதான்டா. அவர் சொல்றது உண்மைதான்டா. அப்படி பார்க்க போனா ஐயரு உம்மால வச்சுங்கறாரா? யாரியா எனக்கு போட்டு இப்படியே ஊரா சொல்றாங்க. சத்தியமா கிடையாது. எப்படி ஐயர் எங்க அம்மாவை வச்சிடல, எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருக்காங்க. நானாவது என் மனசுல கட்ட ஊரு சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு பொண்ணு. சரி, மந்திரம் தெரியுமா உனக்கு? மந்திரம் தெரியாத அஜய் வேலைக்கு வந்துக்கிறோம். வேற அஜய் இத பாரு, என் மகன் கல்யாணம் நல்ல முறையில முடிக்கணும். நல்ல முறையில நடக்கிறேன்னா உன்னால் தான் முடியும். தாகுல மாதிரி நான் பூநூலேதான். யாருடா இவங்க? யாரு? போலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பலூன்லாம் வித்துக்காந்தாங்களா அவங்க? ஒரு நாட்டு இளவரசி என்னடா இப்படி சொல்றடா? எனது மனைவியடா, எனது மனைவியடா. கட்டினா மனைவி கட்டி அண்ணா தாலி காட்டுற பொண்ணு என்ன அண்ணி உன் நாத்தனார் வணக்கம். என்ன ஒரு படிவு பார்த்தாயா? சரிடா, நான் உள்ள போயிட்டு ரெடி ஆகுறேன். நான் ஐயர், நீ ஐயரா? அப்ப நான் கிராசானாப்பா. ஐயோ, என்ன இதெல்லாம்? முன்னாடி காசு 3வது வருஷம் தாண்டி 3வது ஆண்டு அவருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல ஐயரா. இரு, முன்னில இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தலாம். பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? பங்காளி எதுக்குடா வருவாங்க? மீசை அடிக்காதவங்க மீசை அடிப்பாங்க.
ஐயா மந்திரம் தெரியாதா? ஏய் என்னடா மந்திரம் தெரியா? வேற ஐயர் ஐயோ வக்காரு அட கம்முனு பண்டாய் ரொட்டி அவன் மேல புடுங்கிருச்சு. ஓம் தொடு தொடு இத தொடு அது இல்லப்பா நான் இவளை தான் தொட சொன்னாயா என்று பார்த்தேன். கஷ்டத்தை தொடுங்கடா ஏன்னா என் தாலி ஆரம்பிக்கிறோம். ஓம் தலையில போட்டிங்க தாலி ஆரம்பம் கந்தன் கட்ட அவர் வாய கட்டலாம். ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாமே ஓம் மகம் மான்யம் சுக்லாம்பரதரும் ஓம் ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாமே. இந்த யாகம் குண்டம் இல்லை, அதனால அம்மா ஓம குண்டத்தை ஓம் ஆசிரா என்ன மந்திரது பின்னால வைக்கிற எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போய்க்கிற எத்தனை ஐயர் மந்திரம் சொல்றாரு எதனா புரியுதா? கூட்டம் முடிக்கிற உட்காந்து வரல போடா வேற ஐயர் வச்சு அவன் மறைக்கிறான் சாப்பாடு போற இடத்துக்கு போ. சரியா சொல்றா வந்துட்டு சரியா சொல்றா சரியா சொல்ற வைத்திய வச்சு என்ன பண்ணுவீங்க? ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வர்ணமாம் ஓ சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சாரதாதி பின்னாடி வர்ணமாம் ஓமதிய முன்னாடி வர்ணமாம் ஜாங்கிரி பி ஜகத்து ஓம் அப்படி பிடிங்கோ எப்படியா மக்கள் அப்படி பிடிங்க ஓம் ஆஹா ஐ ஓ அவுனக்கு கத்தாய கண்ணாலே உத்தாத நீ என்று யான் உச்சி மண்டையிலே சொல்லுங்குதே நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா ஓ கண்ணி தீவு பொண்ணா கட்டெலும்பு கண்ணா கண்ணா கண்ணா. ஐயா என்ன விளையாட்டு கல்யாணம் ஆயிட்டு அப்ப அவளை கூட்டு உட்காந்து எல்லாம் என்ன டவுட் பண்ணா என்ன பண்ண ஆத்தா அப்பா இருக்கிறாங்களா உனக்கு? இருக்காங்க ஐயா இருக்காங்க. டிஜி கொடுத்த இல்ல ஐயா என்ன பண்ணா டிஜி கொடுக்கணும். இரு வரப்போ எங்க ஓடுறான் மடப்பாங்க என்ன நீதானே சொன்ன திட்டி கொடுக்கணும்னு. அது என்ன தயிரா அரிசி அரிசியா அரிசி பப்பாவை எடுத்து சாம்பலா? ஆமா இங்கதான் எடுத்தாங்க உயிரோடு தான் இருந்தாங்க. முன்ன அது கடல்ல கலக்கணும் ஆபத்துக்கு பாவம் காட்சி உள்ள வச்சு ஐயோ ஐயோ வேற யாரும் பப்பா அரிசி தானே முட்டி போடும் ஏமா பண்றாங்க ரத்த கோட்டை கொண்டு வலது கால் முட்டி போடுறவங்க புராணத்தை தெளிவா சொல்ல எனக்கு தெரியாது. ஓம் அரகரா அரகரா
அரகரா ஏய் சொல்றேன் அரகரா தாலி அறக்குறா நம்ம வீட்டுல இப்போ தாலி அறக்குறா பொட்டு வைக்கிறீங்க அந்த படி டைம்ல என்ன பிராணத்தை வாங்கும் பைத்தியக்கார ஐயராயா பைத்தியக்கார பைத்தியக்கார ஐயரா நான் முடிச்சு போடுறான் ஆவாதன வேதனா समर्पयामि ओम अष्टबंधने पूजने मोजर वेला काटो मोजर वेला जोदादा दूदादी दूदा अरला दूदादा आबोदा अंदबोदा या पया बोरा 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 दूदाने कमिया पया बोरा बहुत करने अलगो टिक पट्टनिच्ची அவன் தட்டி போடனே ஆவாதன வேதனா அரகரா 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 தாத்தா பேரு கண்டிப்பா பைத்தியக்காரன் தாத்தா பேரு ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா 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 ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா 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 அவரது குமாரன் ஆகிய என்ன சொல்லலாம் அரகரா 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 அப்பா பேர் சொல்லு முனிசாமி வடியார் ரங்கசாமி கவுண்டர் முனிசாமி ஓட்டார் மண்ணு மெரிக்கத்துக்கு அதுக்கு செட் ஆகாது அம்மா பேரு மேரி மாதா செருப்பாலாட்டி சப்பி முகமது சப்பி ஆயிரா நீ முஸ்லீம் ஆமா அம்மா கிறிஸ்டின் அப்பா ஒளியாரு ஆமா இரு தாத்தா கவுண்டர் இது என்னடா கோத்திரம் அதான் எனக்கு தெரியல வளாப்பட்ட கோத்திரமாகிய சமர்ப்பியாமி புடி அரகரா அரகரா கலைதேவி நாடக மன்றத்தில் அரகரா 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 ரோஜா நாடக மன்றத்திலிருந்து அரகரா அரகரா புதியதாக வந்திருக்கும் அரகரா லாலாப்பேட்டை அடுத்த அரகரா நெல்லிக்குப்பம் கிராமம் அரகரா நாடக ஆசிரியர் அரகரா வேலாயுதம் ஐயா அரகரா இறந்து அரகரா சாலோப அரகரா சாமிப அரகரா சாரூப அரகரா சாயுச்சம் அரகரா நான்காம் பதவி அடைய அரகரா சொந்த பந்தங்கள் அரகரா உற்றார் உறவினர்கள் அரகரா பங்கும் பங்காளிகள் அரகரா ஒன்று சேர்ந்து அரகரா அரகரா தர்பை அரகரா தர்ப்பணம் கொடுக்க அரகரா நீர்த்தார் உடலை அரகரா முக்தி மோட்சம் செய்ய அரகரா காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் இவர்களை கொண்டு வந்து புண்ணிய நதிகளான நீராடி சென்று வர தீர்த்தார் உடலை கம்பெனிக்கு சேர்த்துட்டு என்ன சாவடிக்கிறீங்கள நாமம் நான் சத்தா துண்டு யாரா கொடுக்குறது அது எறும்புக்கு அதில் வைக்கலாம் பண்ணி கையா இதெல்லாம் ஜலத்துல ஒரு கல்யாணம் மூலம் வாசிக்கணும் வெற்றி மலை தெரியுங்களா தெரியுங்களா
ஓம் குருவே சாமி குருவே அடியவர் ஒரு விண்ணப்பம் சொல்லுவேன் கேளு குருவே. முந்தி பிறந்தவனாம் முதல்வர் ஜெயித்தவனாம் கேளடா ஜாம்புவா ஆன்சு போட்டவனும் பான்பிராக்கு போட்டவனும் குடி குடிப்பவனும் குடிச்சாராண்ட போறவனும் இவனும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடான்னா அடே கேளடா ஜாம்புவா ஆன்சு போடாதவனும் பான்பிராக்கு போடாதவனும் போற ரயில மாட்டுகிற சாவுறான் காலிய கதவத்தார மேலத்தை வச்சிருக்காங்க போன மாசம் உங்க வீட்டுல வச்சிருக்காங்க ஆயா சேர்த்து போய் அடிச்சாங்க அதான் நான் ஞாபகம் பண்ணிக்கிறேன். மூட்டில் அடிக்க மாட்டாங்கப்பா இதெல்லாம் உயிராக கல்யாணம் நடந்த வீட்டுல அழக்கூடாதா அவளச்சு என்னாச்சு என்னடா ஆச்சு அவரை பாவி ஏன்டா அழுவுற ஏன்டா அழுவுறா இத்தனை ஆண்டு காலமாக சீரும் சிறப்போடு வளர்த்தோம் இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆமாண்டா என் மனைவியடா என் மனைவி அவங்கவுங்க முடிஞ்சது அவங்கவுங்க செஞ்சாங்க இந்த பாவி யாழ என்ன இதுக்கு முன்னாடி குழந்தைய நான் தான் வச்சேன் அன்போடு வச்சிருந்தங்க அப்படி சொல்ற விளக்கமா அதுக்கு கல்யாணம் நடந்துருச்சு என்னால முடிஞ்ச சீர் கொடுக்கலான்னு ஆசை முறுக்கு சுட்டு கொடுக்கலான்னு ஆசைங்க ஆசை உனக்கு இட்லி குண்டான எவனும் தூக்கி முட்டுக்கிறான் இட்லி குண்டானுக்கு முறுக்கு என்ன இருக்குது முறுக்கு சுட்டு அதில் வைக்கணும் யாரா இன்று உங்கள் இருவருக்கும் முதல் அதெல்லாம் விடு அது அவங்க பிரச்சனை இங்க வா நடப்பாவில போட்டு துட்டுல எங்க பணம் போடல இந்தடா ஏன் கோயிலுக்கார அதில் உஷாராகிறான் பாரு ஐயா இருமணமும் ஒரு மனமாக சேர்ந்து இன்று உங்களுக்கு முதல் இரவு உள்ளே வாருங்கள் பாலும் பீயும் ஏற்பாடு கவலை பேட வேண்டாம் உனக்காக பேணு வைக்கிறேன் திருமணம் நடந்து முடிந்து விட்டது சந்தோஷமா இருக்கும். ஆகட்டம்பா பாருங்க மகனே ராஜா அம்மா நீங்கள் இருவரும் மனம் போனாமல் ஒற்றுமையோடு நீங்கள் வாழ வேண்டும் நீண்ட காலம் சந்தோஷமாக திருமணம் நடக்கிறது 100ஆவது காலம் வாழ வேண்டாம் நான் புறப்படுகிறேன் நாட்டுக்கு புறப்படுகிறேன் எதற்காக வேலை முடிந்து விட்டது உங்களுக்கு இருப்பது ஒரே தங்கை ஆமா உன் தங்கை விட்டு நீ போகலாமா கூடாது அதனால் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா இனிமேல் உன் தங்கையுடனே நீ இருக்க வேண்டும் அதனால் இனிமேல் என் நாட்டுக்கு நீ அமைச்சராக இருந்து என் நாட்டை சீரம் சிறப்போடு பாதுகாக்க வேண்டும் நாட்டை நான் பார்க்க வேண்டுமா உண்மைதான் ஆகட்டும்மா இப்படி நாட்டு பொறுப்பை ஏற்றுக் கொள்ளுங்கள் என் நாட்டு அமைச்சர் ஆளகால சீரம் சிறப்போடு பாதுகாக்க வேண்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் நம் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அலங்காரி சோழ கோயில் பாடிதம்மா வந்து விரட்டுதம்மா உந்தனை அள்ளி அள்ளி
இறக்கி நினைத்து வருத்தப்படுவது என்று தெரியாமல் விழிக்கின்றேனே. நம்முடைய மகள் நல்ல தங்காவுக்கு நல்லதொரு மாப்பிளை பார்த்து தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்து கண் குளிர பார்க்க வேண்டும் என்று கனவு கண்டிருந்தது. அனைத்தும் என் கனவெல்லாம் பகல் கனவாகி போய்விட்டது. இந்த பாவி நான் பெண்ணாக பிறந்தது போதாதா? என் பாவி வயிற்றிலே பிறந்து அவள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். ஆனால் மகனுக்கு முன்னதாக மகனுக்கு முடிந்து விட்டது திருமணம். மனைவி வந்த உடனே பாசத்தை மறந்து விடுவானா, தங்கைய மறந்து விடுவானா என்று மன வருத்தத்தோடு இருக்கிறது. கண்ணே இந்திராணி, கண்ணி இருக்க காலை மலையேறக்கூடாது என்று சொல்லியும் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் அப்பா. அந்த சத்தியத்திற்காக அந்த பெண்ணை மறந்தால் மறப்பேன், இல்லை என்றால் நான் செத்துடுவோன்னு சொல்லிட்டான். தங்க விருப்பப்பட்டா உன் கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன். அந்த கல்யாண காட்சி பார்க்கும் பொழுது மகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, வந்திருக்கிறவன் நல்லவளா தீயவளா தெரியல. அவரவர் மனசுல என்ன இருக்குதுன்னு யாராலையும் இடம் போட முடியாது. அப்படி தெரிஞ்சா வாழ்க்கை வாழ முடியாதம்மா. அதை பார்க்க முடியாது. உங்களை விட்டு பிரியம் காலம் வந்து விட்டதா எனக்கு? இந்த பாவி என்ன பாவத்தை பெற்றது என்று தெரியவில்லை. பட்டிருந்து பூவிழந்து பூத்து மஞ்சள் இடத்தி இந்த பாவி நான் விதை கோலத்தோடு வெள்ளாச்சாரை அணிந்து மூளையிலே முக்காடு இட்டு நான் அமர வேண்டுமா? இதற்குத்தான் இந்த பாவி என்னை படப்படுத்திக் கொண்டு வந்தீர்களா? அத்தா அண்ணா வேணுமா வேஸ்ட் ஏத்தர் சொல்லலாம். பட்டிருந்து வாழ வேண்டும் என்று பெருமஞ்சன் தலையில எழுதி விட்டானா? ஏற்று மாற்ற முடியுமா இறைவா? இந்த பாவி நான் பெண்ணாக பிறந்து அவதிப்பட வேண்டுமா? அத்தா இறைவாவுள் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கி தலைவாவுள் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கி நம்பிக்கையில் ஒளி விளக்கி ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரால் நீராட்டினே. இந்த ஓர் உயிரை நீ வாழ வைத்து உன்னிடம் கையேந்தினே. முருகையா ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரால் நீராட்டினே.
பெண்ணாகும் 12 கண்களிலும் 1 மலர்ந்தாலும் 2 கண்களிலும் இன்ப ஒளி வீசாதோ உள்ளமது உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை உள்ளமது உள்ளவரை அள்ளித்தரு நல்லவரை உள்ளமது உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை பெண்ணுலகம் வா என்றால் மண்ணுலகம் பெண்ணாகும் ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராடி ஓர் உயிரை நீ வாட வைக்க இன்றி உன்னிடம் கையேந்தினேன் முருகையா மேகங்கள் கண்களையும் மின்னல் வந்து துடி துடிக்கும் மேகங்கள் கண்களையும் மின்னல் வந்து துடி துடிக்கும் பானகமே உருகாதோ பல்லல் முகம் பாராமல் வானகமே உருகாதோ பல்லல் முகம் பாராமல் வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல் இன்னும் மனம் திரகலையோ எனது நிலை புரியலையோ மனம் இறங்கலையோ எனது நிலை புரியலையோ இன்னும் மனம் திரகலையோ எனது நிலை புரியலையோ பண்ணுல மன்னன் உயிர் போகாமல் இறைவாணி ஆணையிடே இறைவாணி ஆணையிடே ஆணையிடே இறைவா 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 ஆண்டவனே உம் பாதங்களை நான் கண்ணீரால் நீராட்டினேன் இந்த ஓர் உயிரை நீ வாழ வைத்தேன் இன்னும் உன்னிடம் கையே கையேந்தினேன் முருகையா